ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். லூக்கா புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு பிரயோஜனம் கண்டிப்பா இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிற இந்த ஒரு வேலையை செய்தால் மட்டும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இந்த வேலையை செய்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வேலையை செய்கிறதினால் உங்க மனசு பாதிக்கப்படும், ஏகப்பட்ட வியாதிகள் வரும், உங்கள் உடல்நிலையும் பலவீனப்படும். அது என்ன வேலை என்று ஆர்வமா கேட்குறீங்களா? அல்லையா? அதுதான் கவலைப்படுதல். கவலைப்படுதல் என்ற வேலை. தேவப்பிள்ளை, கவலைப்படுதல் என்ற வேலையை நம்மில் அநேகர் தவறாமல் செய்கிறோம். ஆனால் கவலைப்படுகிறதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை மறந்து போகிறோம். காலையில் எழுந்தவுடன் மனதை கவலைப்படுத்தி ஆட்கொள்கிறது. எப்படி? அதிகாலையில் எழுந்த உடனே என்ன செய்யுது? காலையிலே எழுந்தவுடனும் நம்ம மனசை என்ன செய்யுது? கவலைகள் ஆட்கொள்கிறது. எப்படி? இரவும் அதே போல அவைகள் நம்மை நிம்மதியாக தூங்க விடுகிறதில்லை. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று லூக்கா 12:25 தேவன் சொல்கிறார். நம்ம ஊர் கிராமத்து பாசையில் நம்ம சொல்ல வேண்டும் என்றால், கவலைப்படுகிறதினால் உங்களால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. அது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். அது நீங்க தப்பா நினைச்சுக்க. ஒரு பைபிள் சொன்ன ஒரு மயிரைங்களா முடி, ஒரு முடியும் பிடுங்க முடியாது. அதுதான் இந்த லோக்கல் பாஷையில் சொல்லுவாங்க, ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது என்று. மன்னித்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தை சொன்னதால. தேவர்களே, இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கலாம். ஆனாலும் உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்றுதான் இந்த கிராமத்து பேச்சு நடையை நான் பயன்படுத்துகிறேன். இனி கவலையை மேற்கொள்வது எப்படி? அது பார்ப்போமா? ஒன்று, தேவனை நம்புங்கள் முழு மனசாக. தேவப்பிள்ளை 100 ஆண்டவரை நம்பணும். தேவப்பிள்ளை, இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். லூக்கா 12:30. உங்களுக்கு எவை தேவை, எப்பொழுது தேவை என்பதை உங்கள் தகப்பனாகிய தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். கர்த்தரை முழு மனதோடு நம்புகிறவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். கவலைப்படுகிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தரை நம்புகிறதில்லை. காக்கா குருவிகள் தேவைகளை சந்திப்பவர் உங்களை கைவிடுவாரா தேவப்பிள்ளை? புல் பூண்டுகள் செடி கொடிகளுக்கு தேவையை சந்திப்பவர் உங்களை மறந்துடுவாரா தேவப்பிள்ளை? தேவன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பின்ன ஏன் கவலைப்படுறீங்க? தேவப்பிள்ளை, தேவையற்ற சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாதீங்க. தேவப்பிள்ளை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். பேராசையினால் தேவையற்ற சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறவர்களை ஜாமீன் எடுக்கும்படி கர்த்தர் நிச்சயம் வரமாட்டார். குறுக்கு வழியில் முன்னேற விரும்பும் அநேகர் வாழ்க்கையில் மீள முடியாத சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு கவலையில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகப்படியான கடன்களை வாங்கி சிக்கி தவித்து ஏகப்பட்ட வியாபாரங்களில் மற்றும் பொறுப்புகளில் தலையிட்டு செய்வது அறியாமல் முழித்து கொண்டிருக்கிறாங்க. கவலை நெஞ்சில் நிறைந்தவர்களாக குடியிருக்கும் அவர்கள் நெஞ்சில நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. முடிந்தவரை எளிய வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்க தேவப்பிள்ளை. தலைக்கு மேல் வெள்ளம் போனாலும் கவலைப்படாதீர்கள். கவலைப்படுதல் சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றலை குறைத்துவிடும். தெளிவான தீர்வு வழிவகுக்காது தேவப்பிள்ளை. எந்த காரியம் உங்கள் மனதில் அந்த கவலையை கொண்டு விடுகிறதோ அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து தேவனிடத்தில் அதுக்குள்ள தீர்வை கேளுங்க. கர்த்தருடைய பாதமே கவலை மேற்கொள்ள சரியான இடம். இனி கவலை நம்ம விட்டு மாறுவதற்கு தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். நாங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் இயேசப்பா, என் வியாதியை, என் குடும்பத்தாரின் வியாதியை குறித்து எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிராமல் எங்கள் வியாதியை நீர் சுகமாக்குவீர், வியாதியில் விடுதலை தருவீர் என்று நம்பிக்கையோடு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுபோல கடன் பிரச்சனைகளில் ஆண்டவரே இருந்து கவலை, ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளை குறித்த கவலை என்னிலிருந்து மாறட்டும் ஆண்டவரே. கடனில் இருந்து, பொருளாதார நெருக்கடியில் இருந்து நீர் விடுதலை கொடுப்பீர் என்றும் உண்மையில் நம்பிக்கை விசுவாசம் பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் ஆண்டவரே என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியவில்லையே என்று பயத்தோடு உள்ள என் கவலையை என்னிலிருந்து மாற்றி போடுங்க ஆண்டவரே. எனக்கும் என் புருஷனுக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் ஏதாவது குழப்பங்கள் சண்டை வந்து விடுமோ என்கிற பயத்தை ஆண்டவரே, பயப்படுகிற உள்ள பயத்தின் ஆண்டவரே கவலையை என்னிலிருந்து மாற்றின ஆண்டவரே.
என் வாழ்க்கை குறித்து அதிகமாக கவலைப்படாதபடி நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்கிற நம்பிக்கையோடு கவலை இல்லாமல் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் கவலைப்படுதலில் இருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.